வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்காக நம்ம க்ரௌன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்மளோட அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம க்ரௌன் அகாடமி ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல் இருந்து யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 2 வெப்ப இயற்பியல் என்ற தலைப்பை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரௌன் அகாடமியிலிருந்து கொடுத்த யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 2, அதாவது தெர்மல் பிசிக்ஸ் வெப்ப இயக்கவியலுடைய சிலபஸ், ஃபுல் சிலபஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் யூனிட் ஆஃப் யூஜிடிஆர்பி பிசிக்ஸ். இதுதான் நம்மளுடைய சிலபஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, வாயுக்களின் இயக்கவியல் கோட்பாடு. அதாவது வாயு அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா கேஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கும். ஓகேங்களா? அதாவது எப்படி கேஸஸ் எப்படி மூவ் ஆகுது, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன, அதனுடைய பாஸ்லேட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த டாபிக்ஸில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதே மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய யூஜிடிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்லேருந்து மட்டும் 15 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்லேருந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வாயுக்களின் இயக்கவியல் கோட்பாடு பார்ப்போம். அதுக்கப்புறம் இயக்கவியல் கோட்பாட்டின் அடிப்படை விதிகள், அதாவது பாஸ்லேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்குறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் இந்த டாபிக்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கவர் ஆகிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சராசரி சுதந்திர பாதை. சராசரி சுதந்திர பாதை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மீன் ஃப்ரீ பாத்னு அர்த்தம். மீன் ஃப்ரீ பாத், சராசரி அப்படிங்கிறது நம்மளுக்கு மீன் எடுத்திருப்போம். ஓகேங்களா? சுதந்திரம் அப்படின்னா ஃப்ரீ, பாதை அப்படின்னா பாத், அதாவது மீன் ஃப்ரீ பாத்தை பற்றி தான் நம்ம அதில் பார்ப்போம். ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த டாப்பிக்கு. ஏன் அப்படின்னா இதிலிருந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த வாயு சமன்பாடு, அதாவது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இது ரொம்ப ஃபேமஸான ஈக்குவேஷன், ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா பிவி ஈக்குவல் டு ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். இதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. எம்சிக்யூஸு நம்மளுக்கு வரக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர நிலைகள். சுதந்திர நிலைகள் அப்படின்னா என்னென்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்னு அர்த்தம். இதுவும் முக்கியம். இந்த யூனிட்டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துலேருந்து லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது இது அணு, அதாவது ஒற்றை அணு, இரட்டை அணு, அதுக்கான எவ்வளோ நம்மளுக்கு சுதந்திர நிலைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகியிருந்திருக்கும். ஓகே, அடுத்தது போல்ட்ஸ்மேனின் ஆற்றல் சமபகிர்ப்பு விதி. ஆற்றல் சமபகிர்ப்பு விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஈக்குபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஜிடிஆர்பிலேருந்து இந்த டாபிக்ஸ்லேருந்து பிஜிடிஆர்பிலேருந்து வந்திருக்கு. நம்மளுக்கே தெரியும் ஈக்குபார்ட்டிஷன் எனர்ஜி எப்படின்னா என்ன அப்படின்னா 12 KTன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிஒய்க்யூ, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நிறைய டைம்ஸ் நம்மளுக்கு இந்த ஈக்குபார்ட்டிஷன் எனர்ஜி நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. அதாவது போல்ட்ஸ்மேனின் ஆற்றல் சமபகிர்ப்பு விதி. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல்லின் மூலக்கூறு வேக பரவல் விதி. மூலக்கூறு வேக பரவல் விதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலருடைய ஸ்பீடு, அதாவது வேகம் வந்திருக்கு, அதனோட ஸ்பீடு. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். அடுத்தது வாயுக்களின் அணுத்தன்மை, அதாவது அட்டாமிக் கேஸை பற்றி நம்ம பார்ப்போம். அதனோட அணுத்தன்மை எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் வாயுக்களின் தனி வெப்பத்திறன், அதாவது ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, தனி வெப்பத்திறன். இதுலேருந்து லாஸ்ட் இயர் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிருக்குது. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டின்னு அர்த்தம். அதாவது வாயுக்களின் தனி வெப்பத்திறன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. அதில் ரெண்டு இருக்கும். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். இந்த சி சஃபிக்ஸில் தான் வி வரும் இதில். ஓகேங்களா? இதுவும் இம்பார்ட்டண்ட். இது லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா பிஒய்க்யூவில் இந்த டாபிக்ஸ்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆகிருந்துச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை அணு மற்றும் இரட்டை அணு வாயுக்கான கணக்கீடு. இதுலேருந்து நம்மளுக்கு லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் ஃபார் மோனோஅட்டாமிக் அண்ட் டயட்டாமிக் கேஸஸ். அதாவது இந்த சிபி வேல்யூ நம்ம இந்த ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி இருக்குது இல்லைங்களா, வாயுக்களின் தனி வெப்பத்திறன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒற்றை அணு. ஒற்றை அணுனா ஒரே ஒரு அணு தான் இருக்கும். இரட்டை அணு அப்படின்னா டயாட்டம், அதாவது CO இந்த மாதிரி இருக்கும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த மாதிரி இருந்தால் ஒற்றை அணுன்னு அர்த்தம். இது
இரட்டை அணுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தனி வெப்பத்திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து உறுதியாக வரும்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து மேயர்ஸ் தொடர்பு. மேயர்ஸ் தொடர்பு வந்து மேயர்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஈக்குவேஷன்ஸ் இருக்குதுல்ல, அதுவும் நம்மளுக்கு வந்து முக்கியமானது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிபி மற்றும் சிவி ஆகியவற்றின் சோதனை முறை நிர்ணயம். அதாவது சோதனை முறை நிர்ணயம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்பிரிமெண்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதாவது வாயுக்களின் தனி வெப்பத்திறன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் பருமனுக்கு தனியாக இருக்கும். அதே மாதிரி அழுத்தத்துக்கு வந்து தனியாக வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருந்திருக்கும், சமன்பாடு வந்து இருக்கும். அந்த சமன்பாடை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோதனை, அதாவது எக்ஸ்பிரிமெண்டல் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா கண்டுபிடிச்சிருப்போம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூல் கெல்வின் விளைவு, அதனுடைய கோட்பாடு, அதனுடைய எக்ஸ்பிரிமெண்டல் ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அடுத்த டாபிக்ஸில் வந்து இருக்கும். அதாவது தியரி அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வாயுக்களின் திரவமாக்கல். வாயுக்களின் திரவமாக்கல் அப்படிங்கிறது வந்து லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ். அதாவது கேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விட் ஸ்டேட்டில் எப்படி அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதிலிருந்தும் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிவைஸ் கியூஸ் வந்து வந்திருக்கு. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்திருக்கும். அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா அந்த திரவமாக்கல் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே வந்து ஹைட்ரஜனுக்கு வந்து நம்ம பார்ப்போம். ஹைட்ரஜனுக்கு எப்படி இருக்கும், ஆக்சிஜனுக்கு எப்படி இருக்கும், காற்று அதாவது ஏருக்கு எப்படி இருக்கும், அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீலியத்துக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து 4 டைப்பாக வந்து பார்ப்போம். இதனோட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டுங்க. ஒவ்வொன்றில் சின்ன சின்ன வேரியேஷன் தான் இருக்கும், ஆனால் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஷியோராக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடப்பொருள்களின் வெப்ப கடத்துத்திறன். அதாவது வெப்ப கடத்துத்திறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் சாலிட். அதாவது திடப்பொருள்னால் நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா சாலிட். வெப்ப கடத்துத்திறன் அப்படின்னா என்னென்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. அதாவது தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து ஒரு சாலிட் மெட்டீரியலுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் 2 இருக்கும். என்னென்னா ஃபோப்ஸ் முறையும் லீயின் வட்டு முறை. அதாவது லீஸ்டிஸ்க் மெத்தடும் ஃபோப்ஸ் மெத்தட் 2 மெத்தடு யூஸ் பண்ணி நம்ம வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீஃபன் விதி, ஸ்டீஃபன்ஸ் லா வந்து நம்ம பார்ப்போம். அதுலேயும் வந்து என்ன இருக்குன்னா ஸ்டீஃபனின் மார்லியின் நிர்ணயம், ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிட்டர்மைன் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து டிட்டர்மைன் பண்ண போகிறோம். அந்த ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டண்ட்டோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. அடுத்தது சூரிய மாறிலி. அதாவது சூரிய மாறிலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோலார் கான்ஸ்டன்ட்னு நம்ம சொல்லுவோம். சோலார் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் வந்து டெரைவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் சூரியனின் வெப்பநிலை. அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் சன்னில் இருக்கிற டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கேட்பாங்க 1 மார்க்ஸில். ஓகே, அடுத்தது வந்து வெப்பவியலின் முதல் விதி. அதாவது தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். அடுத்தது அதிலிருந்து சமவெப்ப நிகழ்முறை, ஆதியாபதி நிகழ்முறை, சம அளவு நிகழ்முறை, சம அழுத்த நிகழ்முறை. இந்த 4 டாப்பிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். இந்த 4லேருந்து போன டைம் வந்து ஒரு மேட்ச் மாதிரி கொடுத்துட்டு சமவெப்ப நிகழ்முறையில் எந்த வேல்யூ வந்து பொதுவாக இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், மாறாத இருக்கிறது என்ன அப்படின்னு எல்லாம் வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது வந்து சுழற்சி நிகழ்வு முறை. அதாவது சைக்ளிக் ப்ராசஸ்ன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது கார்னோ இயந்திரம், கார்னாட் என்ஜினை பற்றி பார்ப்போம். கார்னோ சுழற்சி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். இது வந்து கார்னாட் சைக்கிள்னு நம்ம சொல்லுவோம். கார்னாட்டுடைய சைக்கிள் 4 சைக்கிள் இருக்கும், 4 ப்ராசஸ் இருக்கும். இதிலிருந்து வர டெரைவ் பண்ணக்கூடிய நம்ம அந்த எஃபிஷியன்சி ஃபார்முலாவிலிருந்து லாஸ்ட் டைமில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் அதுவும். அதுக்கப்புறம் வந்து வெப்பவியலோட செகண்ட் விதி, 2ஆம் விதி. எப்படி ஃபஸ்ட் விதி பார்த்தோம் அதே மாதிரி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் கார்னோவுடைய தேற்றம், கார்னாட் தியரம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். அடுத்தது என்ட்ரோப்பி அப்படிங்கிற கான்செப்டை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ட்ரோப்பி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். லாஸ்ட் இயர் இதிலிருந்தும் நம்மளுக்கு வந்து என்ன வந்துருச்சுன்னா இந்த டாப்பிக்லேருந்து பிவைக்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து வந்துருந்துச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து இது வந்துருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மீளத்தக்க மற்றும் மீளத்தகாத நிகழ்முறை, இது இம்பார்ட்டன்ட். எதில் வந்து என்ட்ரோப்பி எப்படி இருக்கும், மீளத்தக்க முறையில் வந்து நிகழ்முறையில் என்ட்ரோப்பியோட வேல்யூ எப்படி இருக்கும், மீளத்தகாத நிகழ்முறையில் என்ட்ரோப்பியோட வேல்யூ எப்படி இருக்குங்கிறத லாஸ்ட் டைம் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல்லின் வெப்பவியல் தொடர்புகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள். அதாவது மேக்ஸ்வெல் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷன்ஸ் தான் வந்து ரிலேஷன்ஸ் அண்டு
தொடர்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிலேஷன்ஸ். அவற்றின் பயன்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வெப்பவியலோடைய 3ஆம் விதி தெர்மோடைனமிக்ஸ்னுடைய 3rd லா வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த யூனிட் ஃபுல்லாக வந்து என்னவாயிரும் அப்படின்னா கவர் ஆயிரும். இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் ஆஃப் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் ரொம்பவே முக்கியமான டாபிக்ஸுங்க இது. இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எது முக்கியம் எது இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வராது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எல்லாமே வந்து ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம படிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஈஸியாகவும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த யூனிட்டை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். முன்னாடி வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது சிலபஸ்க்கான டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது அந்த சிலபஸில் அவங்க மெயின் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே இருக்கிற சப் ஹெட்டிங் அதாவது மெயின் தலைப்பை மட்டும் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுகளை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா டேபிள் கண்டென்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா வாயுக்களின் இயக்கவியல் கோட்பாடு அதாவது கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் அப்படின்னா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அதனோட அறிமுகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்ட்ரோடக்ஷன் அபவுட் வாயுக்களின் இயக்கவியல் கோட்பாடு. ஓகேங்களா, அறிமுகம் எப்படி வந்து வாயுக்களை வந்து எப்படி இயக்கவியல் கோட்பாட்டில் வந்து இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். அதுக்கப்புறம் அடிப்படை கோட்பாடு அதாவது கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்னுடைய பாஸ்லேட்ஸ். இந்த பாஸ்லேட்ஸ் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு பாஸ்லேட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு வாயு அதிக எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளால் ஆனது. அதாவது ஒரு வாயுனா வாயு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா வாயு அப்படிங்கிறது கேஸ். கரெக்டுங்களா? இப்போ ஒரு கேஸ் மாலிகுல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மூலக்கூறு வந்து இருக்கும். அதாவது ஒரு ஹீலியம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி நிறையா அதிக எண்ணிக்கையிலான மூலக்கூறு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பாஸ்லேட். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து அதில் இருக்கும். அடுத்து செகண்ட் பாஸ்லேட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கூறுகள் தொடர்ந்து சீரற்ற இயக்கத்தில் உள்ளன. அதாவது கேஸ் அப்படின்னாவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே இது ஒரு கண்டெய்னரை எடுத்துக்கலாம், அதாவது ஒரு வெசல் அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ் மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு கலன், இந்த கலனில் ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீரற்ற இயக்கத்தில் வந்து தொடர்ந்து வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா வந்து செகண்ட் பாஸ்லேட். இது கூட நம்மளுக்கு வந்து எம்சிக்யூஸில் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது வாயு வந்து எந்த இயக்கத்தில் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா சீரற்ற இயக்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான. அடுத்த பாஸ்லேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கூறுகள் புள்ளி நிறைகளாக கருதப்படுகின்றன. அதாவது மூலக்கூறு உள்ள இருக்கிறது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூலக்கூறு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி நிறைகளா வந்து கருதுறோம். அப்படின்னா பாயிண்ட் மாஸ், இப்படி ஒரு மாஸ் எடுத்து இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 கிலோ சர்க்கரை வாங்குறோம் அப்படின்னா நிறைய குவான்டிட்டி இருக்குது. அதில் ஒரே ஒரு சர்க்கரையை மட்டும் எடுத்து ஒரு பிளேஸில் வச்சிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து உள்ளே இருக்கிற நிறையா மூலக்கூறில் ஒரே ஒரு மூலக்கூறு எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம எப்படி வந்து நம்ம வந்து கருதுறோம் அப்படின்னா பாயிண்ட் மாஸ் அதாவது புள்ளி நிறையாக வந்து நம்ம வந்து கருதுறோம் அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த பாஸ்லேட்ஸ் வந்து நம்மளுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கூறுகளுக்கிடையேயான விசைகள் புறக்கணிக்கத்தக்கவை. அதாவது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆர் நெக்லிஜிபிள். அதாவது இந்த ஒரு மூலக்கூறுக்கும் நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, விசை. இந்த விசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து புறக்கணிக்கத்தக்கது. ஓகேங்களா, அது வந்து நெக்லிஜிபிள். இது ரொம்ப முக்கியமான ஒரு எம்சிக்யூஸில் இது வர்றதுக்கான பாஸ். அடுத்தது 2.5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா மோதல்கள் முற்றிலும் மீள்தன்மை கொண்டவை. மோதல்கள் முற்றிலும் மீள்தன்மை. மோதல் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொல்யூஷன். அதாவது இங்கே ஒரு மூலக்கூறு இருக்குது, இவங்க 2 பேரும் இப்படி கொல்யூஷன் 2 பேரும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் மோதல்னு சொல்லுவோம். இந்த மோதல் எப்படி இருக்கும் அப்படின்னா மீள்தன்மை கொண்டவை. மீள்தன்மை அப்படின்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து போகிறோம் அப்படின்னா அதே அளவுக்கு வந்து அந்த விசை வந்து நம்மளுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவோம். அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா மீள்தன்மை அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது மூலக்கூறுகளுக்கு நடுவே இருக்கிற மோதல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மீளத்தக்கவைன்னு சொல்லும். முற்றிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக்னு அர்த்தம். அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு. அடுத்தது 2.6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கூறுகளின் மோதல்களால் அழுத்தம் உருவாகிறது. அதாவது ப்ரெஷர் இஸ் டியூ டு மாலிகுலர் கொல்யூஷன். அதாவது 2 மூலக்கூறு சேர்ந்து மோதும் போது நம்மளுக்கு இங்கே என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு அழுத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாகும். அந்த அழுத்தத்தை தான் வந்து நம்ம வந்து ப்ரெஷர் வந்து மோதல்னால வந்து நம்மளுக்கு உருவாகும் அப்படிங்கிறத வந்து
அடுத்த பாஸ்லேட்ஸில் வந்து அடுத்தது 2.7ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலையை மற்றும் சார்ந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான MCQ. இது வந்து PYQஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வரும். அதாவது சராசரி ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நாம் எடுத்துக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் கேஸ் வந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது இயக்க வாயு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த இயக்க வாயு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை பொறுத்து மட்டும் இருக்குன்னா டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு கேஸ் ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருமனையும் பொறுத்து இருக்குது. போத் டெம்பரேச்சர் அண்ட் வால்யூமை பொறுத்து பருமனுக்கும். ஆனால் ஐடியல் கேஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வெப்பநிலையை மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ரியல் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா போத் வெப்பநிலை மற்றும் பருமனை வந்து பொறுத்து இருக்கும். ஆனால் வந்து ஐடியல் கேஸ் வந்து டெம்பரேச்சர் வெப்பநிலை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மறந்து அடுத்தது 2.8 வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த வாயுவின் அழுத்தம், அதாவது ப்ரெஷர் ஆஃப் அன் ஐடியல் கேஸ். ஒரு ஐடியல் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் கேஸுங்கிறத இங்கே சிறந்த வாயுன்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த சிறந்த வாயு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஓகேங்களா அந்த இதில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்த ஒரு 2 டாபிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கான பயிற்சி வினாக்கள் கொடுத்துருப்போம். அந்த பயிற்சி வினாக்களை வந்து அடுத்தது சாப்டர் 3. அதாவது சாப்டர் 3 அப்படிங்கிறது என்னென்னா அடுத்த ஹெட்டிங், மெயின் ஹெட்டிங்கில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சராசரி சுதந்திர பாதை அப்படின்னு என்னென்னா மீன் ஃப்ரீ பாத்துன்னு அர்த்தம். அதுக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுக்கான தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம், மீன் ஃப்ரீ பாத்துனா என்ன, அதாவது சராசரி சுதந்திர பாதை அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் சராசரி சுதந்திர பாதைக்கான சமன்பாடு எக்ஸ்பிரஷன், அதுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் சராசரி சுதந்திர பாதையின் இயற்பியல் பொருள், அதாவது ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் மீன் ஃப்ரீ பாத். அதாவது ஃபிசிக்கலாக வந்து மீன் ஃப்ரீ பாத்னா என்ன, அதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ், அதாவது ஒரு மூலக்கூறு இங்கேருந்து இங்கே போகுது இங்கே போகுது இங்கே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு அது எங்கெங்கே போச்சு, அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மீன் சராசரியாக எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து அது போன பாத் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன ஃபிசிக்கல் மீனிங் அப்படிங்கிறத பார்ப்போம். 3.4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சராசரி சுதந்திர பாதையை பாதிக்கும் காரணிகள், அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மீன் ஃப்ரீ பாத். எந்தெந்த காரணிகள் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சராசரி சுதந்திர பாதையை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்ததில் 3.5 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முக்கியத்துவம், அதாவது சராசரி சுதந்திர பாத்தோட முக்கியத்துவம், அதாவது இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா மீன் ஃப்ரீ பாத். லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் ஃப்ரீ பாத்ல இருந்து ஒரு ப்ராப்ளம், அதாவது சம் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்கிறாங்க லாஸ்ட் இயர் டிஆர். அதுக்கப்புறம் இந்த மீன் ஃப்ரீ பாத், அதாவது சராசரி சுதந்திர பாதைக்கான பயிற்சி வினாக்களை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாப்டர் 4. சாப்டர் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்குங்க. இது ரொம்ப முக்கியமானதாக சிறந்த வாயு சமன்பாடு நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா PV ஈக்குவல் டு RT, இல்லை அப்படின்னா PV ஈக்குவல் டு N இன்ட்டு RT அப்படிங்கிறத வந்து நாம் வந்து சிறந்த வாயு சமன்பாடுன்னு நம்ம சொல்லியிருப்போம். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஈக்குவேஷன், ரொம்பவே முக்கியமான சமன்பாடு, கண்டிப்பாக வந்து டிஆர்பியில் வரும். அகைன் அதுக்கான அறிமுகத்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் பாயில் விதி, சார்லஸ் விதி மற்றும் அவகாட்ரோ விதி. இது இந்த டாபிக் வந்து இந்த 4.2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியம். பாயில் விதி வந்து ரொம்ப முக்கியம், சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதி, இதிலிருந்து வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து MCQs வந்து கண்டிப்பாக உறுதியாக வரும்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஐடியல் கேஸ், சிறந்த வாயுனா என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த கேஸ் ஈக்குவேஷன் இருக்குது இல்லைங்களா, ஐடியல், அதாவது சிறந்த வாயு சமன்பாடை வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணுவோம். அதாவது டெரிவேஷன் ஆஃப் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், எப்படி வந்து டெரிவேஷனாக நம்ம வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத 4.4 சாப்டரில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது சிறந்த வாயு சமன்பாட்டின் பல்வேறு வடிவங்கள், அதாவது எப்படி எப்படி இந்த ஒரே ஈக்குவேஷனை மாற்றலாம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. அதாவது PV ஈக்குவல் டு RT அப்படின்னா இதில் T மட்டும் வேணும்னா என்ன, PV இங்கே வந்து பெருக்கல் இருக்கிறது இந்த சைடு ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம், சமன்பாடுக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா வகுத்தலாக மாறிடும். அப்புறம் Tங்கிறது வெப்பநிலை வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த தான் வந்து என்ன அப்படின்னா பல்வேறு வடிவங்கள். இந்த மாதிரி நம்ம V கண்டுபிடிச்சிக்கலாம், P கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை வந்து டிஸ்கஸ். அதுக்கப்புறம் இந்த சிறந்த வாயுடைய அனுமானங்கள் என்னென்ன, அசம்ஷன் என்னென்ன அப்படிங்கிறத வந்து அடுத்ததில் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான பயிற்சி வினா, இந்த சாப்டருக்கான பயிற்சி வினா என்னங்கிறத அடுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது சாப்டர் 5 வந்து என்ன அப்படின்னா சுதந்திர நிலைகளின் எண்ணிக்கை, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். சுதந்திர நிலைகளின் எண்ணிக்கைனா என்ன அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ங்க இந்த யூனிட்டில்.
ரொம்ப முக்கியமான டாபிக். ஃபஸ்ட்டு அதனோட அறிமுகம் பார்ப்போம். அதுக்கப்புறம் முப்பரிமாண மூலக்கூறுகள், ட்ரை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். முப்பரிமாண மூலக்கூறுனா 3 மூலக்கூறு இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா H2, அதாவது ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கும், ஆக்சிஜன் வந்து 1 இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரை அட்டாமிக் மாலிகுல். 3 ஆட்டம் இருக்கும். ட்ரை அட்டாமிக் அப்படின்னா 3 முப்பரிமாண மூலக்கூறுனா 3 மூலக்கூறு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மாதிரி 3 மூலக்கூறு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரை அட்டாமிக் மாலிகுல். அதை தான் முப்பரிமாண மூலக்கூறு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் மூலக்கூறு சுதந்திர நிலையோட வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் மாலிகூல்ஸ், என்னென்ன வகைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் தன்வெப்பத்திறன் மற்றும் சுதந்திர நிலைகளின் எண்ணிக்கை, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிஸ் அண்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இந்த தன்வெப்பத்திறன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். இதிலிருந்து கண்டிப்பாக பிவைஸ்கியூஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுதந்திர நிலைகளின் எண்ணிக்கையின் பயன்பாடுகள், இதனோட அப்ளிகேஷன், எங்கெங்கே இந்த டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அடுத்ததில் வந்து பார்ப்போம். அகைன் அதுக்கான பயிற்சி வினா, ஒவ்வொன்றுக்குமே பயிற்சி வினா வந்து கொடுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 6 என்ன அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் லா ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாலிகுலர் ஸ்பீட், அதாவது மூலக்கூறு வேகங்களின் மேக்ஸ்வெல் பகிர்வு விதி. இதுல இருந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வரும். இது ஒரு முக்கியமான டாபிக். அதுக்கப்புறம் அந்த 6.1ல அதுக்கான அறிமுகம் பார்ப்போம். அதுக்கப்புறம் வேக பகிர்வு, அதாவது வெலாசிட்டி வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேக பகிர்வின் எதிர்பார்க்கப்பட்ட மதிப்புகள், அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் வெலாசிட்டி. இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூன்னு வந்தாவே அது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் வேக பகிர்வு. ஓகே, அதுக்கப்புறம் தான் வேக பகிர்வுனா என்ன, ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான சமன்பாடு என்ன, மேக்ஸ்வெல் பகிர்வு சமன்பாடு என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வாயு மூலக்கூறுகளின் சராசரி காட்டல், மீன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் கேஸ் மாலிகூல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதிலிருந்து பிவைக்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில். இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் அதுக்கான பயிற்சி வினாக்கள் என்னென்ன அப்படிங்கறது வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் சாப்டர் 7 மாறாத அழுத்தத்தில் தனி வெப்பத்திறன் மற்றும் மாறாத பருமனில் தனி வெப்பத்திறன், அதாவது சிபி அப்படிங்கிறது மாறாத அழுத்தத்தில் தனி வெப்பத்திறன். தனி வெப்பத்திறன்னா நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா, தனி வெப்பத்திறன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தனி வெப்பத்திறன் நம்ம சொல்லுவோம். இதில் வந்து சிபி அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அதாவது அழுத்தத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிலையாக வச்சுட்டு நம்ம வந்து இது பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா சிபின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சிவி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், அதாவது பருமன், அதாவது மாறாத பருமனில் வந்து தனி வெப்பத்திறன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இது ரொம்பவே முக்கியம். இதுலேருந்து ப்ராப்ளமும் நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. அதே மாதிரி டைரக்டான தியரியிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். இதில் இதுதான் 7th சாப்டர். 7.1ல வந்து அதனோட அறிமுகத்தை பற்றி பார்ப்போம். 7.2ல ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அதனோட டெஃபனிஷன் என்ன, டெஃபனிஷன் கூட நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான டாபிக். அதுக்கப்புறம் மாறாத பருமனில் தனி வெப்பத்திறன் ஸ்பெசிபிக் ஹீட் கான்ஸ்டன்ட் வால்யூம், அதுக்கான டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். அகைன் மாறாத அழுத்தத்தில் வந்து எப்படி தனி வெப்பத்திறன் இருக்குது, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வந்து அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கப்புறம் ரெண்டுக்கு இடையான ரிலேஷன்ஷிப், அதாவது சிபி அண்டு சிவி அப்படிங்கிறதுக்கான ரிலேஷன் வந்து என்ன, இது முக்கியமான சாப்டர், அதாவது இந்த சப் டாபிக் வந்து முக்கியம். அதுக்கப்புறம் மேயரின் தொடர்பு, மேயர்ஸ் ரிலேஷன் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ஈக்குவேஷன் அண்ட் இம்பார்ட். அதுக்கப்புறம் ரேஷியோஸ், விகிதம், தனி வெப்ப ஏற்பு திறன்களோட விகிதம், ரேஷியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை யூஸ் பண்ணி சுதந்திர படிகளின் அடிப்படையில் வந்து எப்படி வந்து சிபி மற்றும் சிவி இருக்குது. லாஸ்ட் டைம், அதாவது லாஸ்ட் டிஆர்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த டாபிக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிவைஸ் வந்து லாஸ்ட் இயர் டிஆர்பியில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுதந்திர படிகளின் அடிப்படையில் சிபி மற்றும் சிவி, இதுலேருந்து லாஸ்ட் இயர் வந்து பிவைக்யூஸ் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து மோனோ அட்டாமிக் கேஸ், அதாவது ஓரணு வாயு, இரு அணுவாயு, பல அணுவாயுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, சிபியோட வேல்யூ என்ன, சிவியோட வேல்யூ என்ன, காமாவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் டைம் வந்து டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான டாபிக். இதுலேருந்து கண்டிப்பாக எம்சிக்யூ வந்து நம்மளுக்கு ஷியோராக வரும். அதுக்கப்புறம் அதனோட பயன்பாடு என்னென்ன, ஸ்பெசிபிக் தனிவெப்ப ஏற்புத்திறனோட பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோதனை முறைகள் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் சிபி அண்ட் சிவி வேல்யூ, எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் வந்து அதுக்கப்புறம்
தொடர்ச்சியான ஓட்ட முறை, அதாவது கண்டினியூஸ் ஃப்ளோ மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கிளைமண்ட் அண்ட் டெல்லரா முறை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதை வந்து நெக்ஸ்ட் அதுக்கான பயிற்சி வினா. அதுக்கப்புறம் சாப்டர் 8 வந்து என்ன அப்படின்னா ஜூல் கெல்வின் அண்ட் ஜூல் தாம்சன் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்லேருந்து டெஃபினிஷன் வந்து நம்மளுக்கு அப்படி அதுக்கான அறிமுகம் என்ன, அதுக்கான டெஃபினிஷன் வரையறை என்னன்னு சொன்னதுக்கப்புறம் அதனுடைய கோட்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அதனோட கோஎஃபிஷியன்ட் ஜூல் தாம்சன் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் குணகம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து கேட்பாங்க, இதனோட ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தலைகீழ் வெப்பநிலை இன்வர்ஸ் டெம்பரேச்சர், இது ஒரு முக்கியமான டாபிக்ங்க. இதிலிருந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கூட கேட்பாங்க அந்த ஈக்குவேஷன் பேஸ். அதுக்கப்புறம் அதுக்கான பயிற்சி வினா என்னன்னு. நெக்ஸ்ட் சாப்டர் 9ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயுக்களின் திரவமாக்கல். இது ஒரு சாப்டர் 9 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸஸ். கேஸ் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் லிக்விட் ஸ்டேட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதனோட பிஹேவியர் எப்படி மாறும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் அதுக்கான அறிமுகம், அதுக்கப்புறம் ஆண்ட்ரியூஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கிரிட்டிக்கல் ஃபினாமினா என்ன, அதாவது ஆண்ட்ரியூஸனோட சோதனை நெருக்கடி நிகழ்வு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆண்ட்ரியூஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட ப்ரொசீஜர் செயல்முறை எப்படி அவர் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத பார்த்துட்டு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அதாவது நெருக்கடி வெப்பநிலை, இது முக்கியமானது. டிசி அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அதில் வந்து லிண்டேஸ் ப்ராசஸ் ஃபார் லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஏர், இது ரொம்ப முக்கியங்க. லிண்டே முறையில் காற்றை திரவமாக்குதல் எப்படி கேட்பாங்க அப்படின்னா லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஏர் வந்து யார் இது பண்ணாங்க, எந்த சயின்டிஸ்ட்னு கேட்டாங்க, லிண்டே. அதாவது லிண்டே இல்லை அப்படின்னா லிண்டே ப்ராசஸில் வந்து லிக்விஃபிகேஷன் ஆஃப் என்ன கண்டுபிடிச்சாங்க, ஏரா இல்லை வந்து ஹீலியமா நியானா அப்படி கேட்டாங்கன்னா ஏர் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அந்த ஹெட்டிங்கை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா கூட 1 மார்க் வந்து. அதுக்கப்புறம் கிளாட் முறை காற்றை வந்து எப்படி திரவமாக்குறதுன்னு பார்த்ததுக்கப்புறம் ஹைட்ரஜனையும் திரவமாக்கல் லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அதே மாதிரி ஹீலியத்தின் திரவமாக்கல் லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஹீலியம். லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஹீலியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்த விட முக்கியமானது இந்த ஹீலியம் தான். ஏன்னா ஹீலியம்க்கு வந்து சம் பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த டாபிக்ஸ் பார்க்கும்போது டீட்டெயில்டாக. அதுக்கப்புறம் ஆக்சிஜனோட திரவமாக்கல் முறை. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளிகேஷன் என்னென்ன, இந்த லிக்விஃபிகேஷன் ஆஃப் கேஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்ததுக்கப்புறம் அதுக்கான பயிற்சி வினாக்கள் வந்து. அதுக்கப்புறம் சாப்டர் 10. சாப்டர் 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடப்பொருட்களின் வெப்ப கடத்துத்திறன் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் சாலிட். அதுக்கான அறிமுகம், டெஃபனிஷன் என்ன, வெப்ப கடத்து திறனோட வரையறை என்னன்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ளூயிட்ஸ் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன், அதாவது பியூரியரின் வெப்ப கடத்தல் விதி அப்படின்னு என்னென்னு பார்த்ததுக்கப்புறம் அதனோட கோஎஃபிஷியன்ட் வந்த குணகம் வந்துச்சுனாவே அது வந்து முக்கியமான டாபிக்னு அர்த்தங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மீனிங், அதனோட இயற்பியல் பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்ததுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸுக்கு பல்வேறு பொருள்களுக்கு எப்படி வந்து வெப்ப கடத்து திறன் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து எம்சிக்யூஸில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வெப்ப தடயம் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, வெப்ப ஓட்டம் ஹீட் கரண்ட்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபோப்ஸ் மெத்தட், இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஃபோப்ஸ் மெத்தடும் லீயின் வட்டு முறை, அதாவது லீஸ்ட் டிஸ்க் மெத்தட், இந்த ரெண்டுமே வந்து நம்ம படிக்கும் போதே வந்து ப்ராக்டிகல்ஸில் வந்து நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து கண்டுபிடிப்போம். கேட்பாங்க எம்சிக்யூஸில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி யூஸ் பண்ணி நம்ம அதாவது வெப்ப கடத்துத்திறனை வந்து எந்த வரைமுறை, அதாவது எந்த வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா கீழே 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் கொடுத்துருப்போம். ஃபோப்ஸோ இல்லை லீஸ்ட் டிஸ்கோ இல்லை சியோஸ் மெத்தோட 3ல் தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவும் ஃபேமஸ் வந்து ஃபோப்ஸும் லீஸ்ட் டிஸ்க்கும் தான். அதுக்கப்புறம் அதுக்கான பயிர்கள் இது முக்கியம், ஃபோப்ஸ் மெத்தட் வந்து. அதுக்கப்புறம் சாப்டர் 11 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ஸ்டீஃபன் விதி, அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் அறிமுகம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் டெரிவேஷன் ஃப்ரம் பிளாங்க்ஸ் விதியிலிருந்து பெறுதல், இது முக்கியமானதுங்க. பிளாங்க்ஸ் லாலேருந்து எப்படி வந்து ஸ்டீஃபன்ஸ் விதி வந்தது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கேட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதனோட எமிஷன் பவர், இதுவும் முக்கியம். இந்த டாபிக் வந்து அதாவது இந்த சாப்டர் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் விதியும் சூரியனும், ஸ்டீஃபன்ஸ் லா அண்ட் சன்னு, சோலார் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன, சோலார் லூமினிசிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கான பயிர்கள் இதிலிருந்து கண்டிப்பாக வந்து எம்இசி பவர்லேருந்து. அதுக்கப்புறம் வந்து வெப்ப இயக்கவியலின் முதல் விதி, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். முதல் விதியோட எங்கெங்கே அப்ளிகேஷன்ஸ் பயன்பாடுகள் இருக்குதுங்கிறத பார்ப்போம். அப்ளிகேஷன் ஆஃப் வேரியஸ் தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் திஸ் யூனிட். இந்த யூனிட்லேயே ரொம்பவே முக்கியமான டாபிக் அப்படின்னா இந்த டாபிக் தான். 12.3 தான் ரொம்ப முக்கியமான டாபிக். இதிலிருந்து கண்டிப்பாக எம்சிக்யூ வந்தே தீரும். இந்த டாபிக் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு மார்க் இருக்குங்கிறத நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக பிவைக்யூவில் இதிலிருந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்த வேரியஸ் தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு எம்சிக்யூ வந்து கேட்டிருந்தாங்க மேட்ச்சில் வந்து அதுக்கப்புறம் கார்னாட் என்ஜின் அப்படின்னு என்ன, கார்னாட் சைக்கிள் அப்படின்னு என்ன,
இது முக்கியமானதுங்க. கார்னாட் சைக்கிள், கார்னாட் சுழற்சி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து தியரியிலிருந்தும் வரும், ப்ராப்ளமும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு வந்து கேட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. அதனால் முக்கியமான டாபிக். அதுக்கப்புறம் கார்னாட் சைக்கிள், இது ஒரு முக்கியமானதுங்க. இதுலேருந்து ப்ராப்ளமும் வரும், தியரிட்டிக்கலாகவும் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கான பயிற்சி வினா என்னன்னு. அதுக்கப்புறம் சாப்டர் 13 வந்து என்ன அப்படின்னா வெப்ப இயக்கவியலின் 2ஆம் விதி, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதனோட அறிமுகம், கெல்வின் பிளாங்கோட கூற்று. இந்த கூற்றுலாம் அப்படியே கேட்டு யார் இதனோட கூற்று அப்படிங்கிறத நிறைய டைம் பிவிஐக்யூவில் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில். அதே மாதிரி கிளாசியஸ் விதியும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கெல்வின் பிளாங்க்கும் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் அதுவும் கேட்டிருக்கு. இந்த மூணுமே வந்து முக்கியம். ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு யார் எழுதுனாங்க கேட்பாங்க. இல்லைனா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் யார் எழுதுனது கீழே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு மேலே சயின்டிஸ்ட் நேம் கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் கார்னோவினோட தேற்றம், கார்னாட் தியரம் வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல்லின் வெப்ப இயக்கவியல் உறவுகள், இது முக்கியமான டாபிக். மேக்ஸ்வெல் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷன், இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு எம்சிக்யூ வந்து உறுதியாக வரும். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல்லின் வெப்ப இயக்கவியலின் உறவுகளின் பயன்பாடுகள், அதாவது அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்ததுக்கப்புறம் இதுக்கான பயிற்சி வினாக்கள் என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். சாப்டர் 14ல் வெப்ப இயக்கவியலின் 3ஆம் விதி, அதாவது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதனோட அறிமுகம், அதுக்கப்புறம் அதுக்கான பயிற்சி வினா என்னென்னு பார்ப்போம். ஃபைனலாக வந்து என்ன அப்படின்னா தீர்க்கப்பட்ட கணக்குகள், ப்ராப்ளம்ஸ், ஓவராலாக இந்த யூனிட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் மாடல் எக்ஸாமினேஷன், மாதிரி வினாத்தாள் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துருப்போம். இது எல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டேபிள் கண்டென்ட்டில் வந்து இருக்கும். முன்னாடி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிலபஸை வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ சப்டாபிக், அதாவது இதை வந்து பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான ரெஃபரன்ஸ் புக் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தெர்மல் ஃபிசிக்ஸ் வித் கைனடிக் தியரி, தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஆத்தர் யார் அப்படின்னா கார், பன்சால் அண்ட் கோஸ். அதாவது பன்சால் புக் மெயினாக இதுதான் மெயின் ஆத்தர், பன்சால் புக்குன்னு சொல்லுவோம். புக்கு நேம் என்ன அப்படின்னா தெர்மல் ஃபிசிக்ஸ் பை பன்சால். ஓகேங்களா, புக்கு நேம் வந்து தெர்மல் ஃபிசிக்ஸ் பை பன்சால் புக். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் புக். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டி, அதாவது 11th என்சிஆர்டி சிலபஸ்ல இருந்து, அதாவது சாப்டர் 11th சாப்டரில் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற யூனிட் இருக்கும். 12th சாப்டர் வந்து தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் 13th சாப்டர் வந்து கைனடிக் தியரின்னு இருக்கும். இது வந்து நம்மளுடைய 11வது புக்கு சிபிஎஸ்சி புக்கில் இருந்து இந்த 3 டாபிக் கவர் ஆகிருக்கும். அதுவும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்ம ஸ்டேட் போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th ரெண்டுலேயுமே வந்து இந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகி, தெர்மோடைனமிக்ஸ் யூனிட் வந்து இருக்குது நம்மளுக்கு, கைனடிக் தியரி அதுக்குள்ளேயே வந்துடும். அதுலேருந்தும் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் ஃபிசிக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து கேதர் பண்ணிட்டு அந்த மெட்டீரியல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தெர்மோடைனமிக்ஸ் புக் வந்து கைனடிக் தியரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சியர் அண்டு சலிங்கர் புக்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெஃபர் பண்ணியிருக்கிறோம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் பை பிரிஜ்லால் சுப்பிரமணியம் புக்கில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்து எடுத்து தான் நம்ம வந்து ஓவரால் வந்து நம்மளுடைய இந்த மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம். 6th வந்து தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் பை பிரிஜ்லால் சுப்பிரமணியம் புக்கு, நம்மளுக்கு ஃபேமஸான புக்குங்க அது. ஓகேங்களா, அது இந்தியன் ஆத்தர் புக்கு தான். பன்சால் புக் வந்து ஃபாரின் ஆத்தர் புக். அதாவது இந்த 6 புக்கை கன்சால்டேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்போம். தேங்க்யூ.